விண்வெளியில் வல்லரசாக திகழும் நாடுகளுக்கு இணையாக தனது பலத்தை நிரூபித்துள்ளது இந்தியா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ PSLV-C60 ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பிய 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்தன. இதன் மூலம் விண்வெளியில் டாக்கிங் செய்த 4வது நாடு என்கிற வரலாற்று சாதனையை இந்தியா பெற்றுள்ளது. இது பற்றி ஆவணங்கள் பகுதியில் பார்க்கலாம். 5, 4, 3, 2, 1, 0. கடந்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதி PSLV-C60 ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்ட லிஃப்ட் ஆஃப் நார்மல் இந்தியாவின் முதல் டாக்கிங் பரிசோதனை செயற்கைக்கோள்களான ஸ்பேடக்ஸ் பூமியிலிருந்து 470 கிலோமீட்டருக்கு உயர்த்தப்பட்டன. Second stage separated. SpaceX B and SpaceX A satellites are separated. डायरेक्टर ने इसकी पुष्टि की. After 2 phases of restart, Phase 4 stage. ஜனவரி 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2 செயற்கைக்கோள்களையும் இணைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 2 செயற்கைக்கோள்களையும் இணைப்பதற்கான சரியான முடுக்கம் கிடைக்காத காரணத்தால் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 4 முறை டாக்கிங் பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அத்தனையும் ஒத்திப்போன நிலையில் 16ஆம் தேதி காலை 8 மணி அளவில் டார்கெட் மற்றும் சேசர் செயற்கைக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்தது. பதினைந்து மீட்டர் இடைவெளியில் இருந்து 3 மீட்டராக குறைக்கப்பட்ட பின்னர் 2 செயற்கைக்கோள்களின் கலன்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தன. டாக்கிங் பரிசோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. The top layer MES is cut, bottom layer MES is cut, all the deployment. SGX-1 entry has been confirmed. டாக்கிங் செயற்கைக்கோள்களை இணைக்க பாடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் செயற்கைக்கோள்கள் இணைவதற்கு தொடர்ச்சியாக சமிக்ஞைகள் அனுப்பிய US ராவ் விண்வெளி மையத்தின் இயக்குனர் சங்கரன் மற்றும் ஸ்பேடாக்ஸ் திட்ட இயக்குனர் சுரேந்திரன் உள்ளிட்டோர் கைகுலுக்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இந்த வெற்றியின் மூலம் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக டாக்கிங் பரிசோதனையில் வெற்றி பெற்ற நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது. விண்கலத்தை நம்ம இணைக்கணும்னா 2 இணைஞ்சு இடையில சீல்டா இருக்கணும், காத்தே வெளில போகக்கூடாது. அந்த மாதிரி இணையணும். ஏன்னா காத்து வெளில போச்சுன்னா விண்கலத்துல இருந்து காத்து வெளில போயிடும் இல்லையா, அப்போ உள்ள ஆட்கள் இருக்க முடியாது இல்லையா, அதனால காத்துல வெளில போகக்கூடாது, சீல்டா இருக்கும். அப்படி இணைய வைப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு சவாலான ஒரு பணி தான். அந்த இணையற அந்த கடைசி நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா நொடிக்கு 0.1 சென்டிமீட்டர் அந்த வேகத்துல தான் அது ஒன்றை நெருங்கும். அப்படி நெருங்கும் போது கரெக்டா மாட்டிக்கணும். இதுல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது போய் அது பிடிக்கும். இதுல இருக்கிற கொக்கி மாதிரி இருக்கிறது இது போய் பிடிக்கும். பிடிச்சி இழுத்து நல்லா டைட்டா மாட்டணும். இதுதான் டாக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த டாக்கிங் இந்த வேலையை இந்த தடவை இஸ்ரோ மிக சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. 2 செயற்கைக்கோள்களும் இணைந்தவுடன் செயற்கைக்கோள்களுக்கு இடையே மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு பரிமாற்றம் சீராக நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவிலிருந்து மண் துகள்களை பூமிக்கு எடுத்து வரும் சந்திரயான் 4, 2035ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படவுள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையம், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் உள்ளிட்டவற்றிற்கு இந்த வெற்றி உத்வேகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வெறும் செயற்கைக்கோளை மட்டும் அனுப்புறோம்னா இந்த தொழில்நுட்பத்துக்கு அவசியம். ஆனா மனிதர்களை ஏந்தி விண்கலம் அனுப்புறோம்னா அவசியம். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் ஏந்தி சென்ற விண்கலம் அது சர்வதேச விண்குடில் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணைஞ்சு சுனிதா வில்லியம்ஸ் இந்த விண்கலத்திலிருந்து அந்த சர்வதேச விண்குடிலுக்கு போனாங்க இல்லையா. அப்போ இணையணும், 2த்துக்கும் நடுவுல ஒரு இணைப்பு பாதை இருக்கணும். அந்த பாதை வழியால விண்வெளி வீரர்கள் இன்னொன்றுக்கு போக முடியும்.
அந்த போற பாதை வந்து சீல்டா இருக்கணும், காத்தெல்லாம் வெளில வரக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த டாக்கிங். ஸோ மனிதர்களை ஏந்தி சொல்லும்போது அந்த விண்கலத்தில் ஏதாவது ஒரு பகுதி ஏற்பட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சர்வதேச விண்கூடிலையோ எங்கேயாவது இணைக்க வேண்டியிருக்கலாம். அல்லது நாமே வந்து ஒரு சர்வதேச விண்கூடில் மாதிரி நம்ம இந்தியாவுக்கான ஒரு விண்கூடியில் நம்ம ஏற்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுவும் இஸ்ரோனுடைய திட்டத்தில் இருக்குல்ல, அதுக்கும் வந்து இந்த மாதிரி இணைப்புகள் தேவை. அதே மாதிரி நம்ம பூமியிலேருந்து நிலவுக்கு போய் நிலவுலேருந்து கல்மண் மாதிரி எடுத்துன்னு வரதுக்காக வந்து சந்திராயன் 4ன்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். சந்திராயன் 3ல நிலவுல இறங்கினோம், அவ்வளோதான். இப்போ வந்து என்னன்னா நிலவுல இறங்கி அங்கே வந்து மண்ணுக்கல் எல்லாத்தையும் மாதிரிகளை சேகரித்து ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு அந்த பொட்டியை வந்து பூமிக்கு திருப்பி எடுத்துட்டு வரும். இந்த பரிசோதனை செய்வதற்கு வந்து உங்களுக்கு வந்து நிலாலேருந்து ராக்கெட்டை கலப்பணும். அப்படி கிளப்பினானாக்கா அந்த ராக்கெட் வந்து விண்வெளிக்கு வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விண்கலத்தோட இணைஞ்சு அந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு அந்த விண்கலம் வந்து பூமிக்கு திரும்பி வரணும். ஸோ அதுக்கும் வந்து இந்த டாக்கிங் தேவை. ஸோ இஸ்ரோவனுடைய இந்த எதிர்கால பணிகள் பலவற்றுக்கு வந்து இந்த டாக்கிங் தொழில்நுட்பம் மிக மிக அவசியமான ஒரு விஷயம். டாக்கிங் நடந்தது போலவே அன்டாக்கிங் செய்வதும் அடுத்த சவால் நிறைந்த பணிதான் என்று கூறுகிறார் மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் இணைச்சிருக்காங்க இல்லையா, அதை பிரிக்கணும். இணைஞ்சபடியே இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு விண்வெளி குடில் இருக்கு, இந்தியாவினுடைய விண்வெளி குடில் இருக்கு, அதில் விண்கலம் போய் சேர்ந்துருச்சு, விண்வெளி வீரர்கள் போயிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு, திரும்பி வரணும்னா திரும்பி விண்கலத்தில் உட்காந்தானே திரும்பி வரணும். அப்போ பிரியணும் இல்லையா? அந்த பிரிக்கிற வேலையும் வந்து அடுத்த சில நாட்கள் நடக்கும். அது பேர் தான் அன்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவும் வந்து சரியா பிரியணும். அந்த பிரிஞ்சு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு இயங்க ஆரம்பிக்கணும். அதையும் வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த சில நாட்கள்ல இந்த அன்டாக்கிங் அப்படிங்கிற அந்த பரிசோதனை நடக்கும். 1989 ஆண்டிலேயே டாக்கிங் குறித்தான ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபட்டாலும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கனவை சாத்தியப்படுத்தியிருக்கிறது இந்தியா. Capture is nominal. இஸ்ரோ தலைவராக நாராயணன் பொறுப்பேற்ற பிறகு அவரது முதல் வெற்றி அறிவிப்பாக செயற்கைக்கோள் டாக்கிங் பார்க்கப்படுகிறது. மேலும் டாக்கிங் பரிசோதனையில் ஈடுபட்ட திட்ட இயக்குனர், கட்டளை மைய இயக்குனர், இஸ்ரோ தலைவர் ஆகியோர் தமிழர்கள் என்பது நாம் அனைவரும் பெருமிதத்தோடு கொண்டாட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.